திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் அருளோடும் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். கடந்த 29 ஆண்டுகளுக்கு முன்னர் எனது ஜோதிட கலைக்கு அஸ்திவாரத்தை அமைத்துக் கொடுத்த காலம் சென்ற சாவை தம்பையா யோகநாதன் அவர்களது நல்லாசியுடனும் மற்றும் காலம் சென்ற எனது தந்தை தம்பு தர்மலிங்கம், தாயார் கனகம்மா தர்மலிங்கம் ஆகியோரது நல்லாசியுடனும் இந்த யூடியூப் இணையதள வாயிலாக எனது ஜோதிட பதிவுகளை இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இனியவர்களே, ஒரு ஜாதகருடைய பலனை கணிக்கும் போது 34% உங்களது ஜனன ஜாதகத்துக்கும், 33% மகாதிசை புத்திகளுக்கும் மற்றும் இறுதியாக 33% கோசார பலன்களையும் சேர்த்து கணிக்கும் போது மட்டும்தான் அந்த ஜாதக பலன்கள் சரியாக வரும் என்பது எனது கருத்தாகும். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் உங்களது நேரத்தை வீணடிக்காத வண்ணம் மிகவும் ரத்தின சுருக்கமாகவே இந்த பதிவுகளை இங்கே தருகின்றேன். தமிழித்தன் பதிவுகளை தொடர்ந்து ஆங்கில மொழியிலும் நீங்கள் கேட்கலாம். Dear listeners and friends, if you are interested in the English version, please fast forward towards the end of this presentation. Thank you. சரிநேயர்களே, கடந்த மே மாதம் 1ஆம் தேதி இடவராசியில் நேர்கதியில் சஞ்சாரம் மேற்கொண்ட கோசார குரு பகவான் தற்போது அதே இடவராசியில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்ரகதியில் செல்கின்றார். பின்னர் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மீண்டும் நேர்கதியில் அவர் இயங்க ஆரம்பிப்பார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். வக்கிரம் என்றால் என்ன? வக்கிரம் என்பது இயல்பு நிலையில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் என்று பொருள்படும். அதாவது வக்ரகதியில் இயற்கை சுபக்கிரகமாகிய குருவான் இயங்கும் போது அவரது செயல்பாடுகளில் நிச்சயம் சற்று வித்தியாசங்கள் ஏற்படத்தான் செய்யும். சரிநேயர்களே, இந்த பதிவு தனு ராசி அன்பர்களுக்கானது. தனு ராசிக்கு 1-4 வீடுகளுக்கு அதிபதி, அதாவது உங்கள் ராசி அதிபதி ஆகிய குரு பகவான் 4வது வீடான சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகின்றார் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த குருவான் தற்போது கோச்சாரத்தில் தங்கியுள்ள இதே 6வது வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தில் தான் வக்ரகதி அடைகின்றார். உங்கள் ராசியை பொறுத்தவரையில் குரு பகவான் யோகாரகன் இல்லையா? அதே சமயம் ராசி அதிபதியாகிய குருவான், அதாவது 1ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிய குருவான் வக்ரம் அடைவது பொதுவாக நல்ல நிலை கிடையாது. ஆனால் குருவான் இங்கே பகை பெற்று வக்ரம் அடையும் போது உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றார் என்று சொல்வதுதான் இங்கே சரியாக இருக்கும். இதன் பலனாக தற்போது 6வது வீட்டில் குருபகவான் வக்ரமாகும் போது இதுவரை நோய் நொடிகளால் அவஸ்தைப்பட்டு வந்த உங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான சூழ்நிலை உருவாகும். உங்களது தனிப்பட்ட கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களது தொழில் சார்ந்த வகையில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அவற்றிலிருந்து ஓரளவு வெளிவருவதற்கான சூழ்நிலையும் அங்கே கிடைக்கப்படுகின்றது. மேலும் உங்களது தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையிலும் மற்றும் தனிப்பட்ட வகையிலும் இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி நல்ல சூழ்நிலை உருவாகும். வம்பு வழக்குகளில் இருந்தும் வெளியேறுவீர்கள். வக்ரகுருவான் 10வது வீடான தொழிற்ஸ்தானத்தை பார்வை செய்வதனால் நீங்கள் இதுவரை செய்து வந்த வேலை, உத்தியோகம் போன்றவற்றில் இருந்து வந்த திருப்தியற்ற நிலை மாறி நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு போன்றவைகளும் ஏற்படும். வக்ரகுரு பகவான் 12வது வீடான விரியஸ்தானத்தையும் அல்லவா பார்வை செய்கின்றார். அதனால் உங்களது வேலை சம்பந்தமாக வெளியூர், வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு பயணங்களும் அமைய வாய்ப்பிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அதற்கான செலவுகளும் காத்திருக்கின்றன. அத்துடன் பிசினஸ் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் இன்னும் அதிகமான முதலீடுகளை செய்து உங்களது தொழிலை விரிவுபடுத்தும் சந்தர்ப்பங்களும் உருவாக காத்திருக்கின்றது. மேலும்
குரு பகவான் 2வது வீடான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்வை செய்வதனால் தனவரவுக்கு குறை ஏதும் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தற்போது நிறைவேற்றும் சந்தர்ப்பங்களும் கைகூடி வரும். அதே சமயம் கணவன் மனைவி உறவு நன்றாக பலப்படும் மட்டுமல்ல, குடும்ப சந்தோஷம் கருதி சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வதன் மூலம் சில சுப விரிய செலவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம். இதே சமயம் கோச்சாரத்தில் உங்களது தனுசு ராசிக்கு சனி பகவான் 3, ராகு 4, கேது 10 மற்றும் தற்போது குருவும் 6 வக்ரமாக இருக்கின்றார்கள். அதாவது வருடாந்த கிரகங்களாகிய இந்த 4ம் வக்ரகதியில் பயணிக்கிறார்கள் என்பது இங்கே நோக்கத்தக்கது. இருப்பினும் நீங்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசரம் ஒன்றும் கிடையாது. உங்களது சுய ஜாதகத்தில், அதாவது ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாயிருப்பின் அல்லது குரு திசை அல்லது குருபுத்தி நடப்பின் நடக்கக்கூடிய பலன்கள் யாவும் சகலதும் உடனடியாகவே செயற்படும் என்பதும் இங்கே நோக்கத்தக்கதாகும். அன்பர்களே, தற்போது உங்களிடம் பகிர்ந்து கொண்ட குரு பகவானின் வக்ர பலன்கள் யாவும் பொதுவான கோசார பலன்கள் என்பதை நினைவில் கொள்ளவும். இனிய தமிழ் நெஞ்சங்களே, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். லைக் பட்டனில் உள்ள ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணி எனது இந்த முயற்சிக்கு உங்களது ஆதரவை தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 064-2740-56644. சரி நேயர்களே, மீண்டும் இதுவரும் மார்ச் மாதம் நடைபெற இருக்கின்ற கோசார சனியின் இடப்பெயர்ச்சியை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே. My dear listeners, I can understand your precious time, and that's why I want to go straight away into the subject other than exaggerating it too much. Thanks for listening, and your comments are always welcome for me to improve myself. Okay friends, today is a day for Dhanusu Rashi people about retrograde transit Jupiter, which is also known as Gochara Guru Vakrapechi. As you all are aware, since 1st of May 2024, Guru Bhavan has moved on to your 6th house of Rishabh Rashi for the Dhanusu Rashi people until 14th of May 2025, which is your house of health. Generally, Guru Bhavan being the Rashi Lord and the Lord of the 4th house is a yoga planet for your Dhanusu Rashi. However, when Guru is placed in the 6th house, then you would have been receiving bad results all these days. But you were not completely ignored. Instead, you would have had minimum response by Guru earlier. But since 9th October 2024 until 5th February 2025 next year, Guru will be in Vagra mode in the same 6th house. Then you can expect some benefic results during this period. When the Guru becomes Vagra mode in the 6th house for your Rashi, people will get the opportunity to treat their existing health issues, will find a way to repay their existing bank loans and the credit cards. As Vagra Guru aspects your 10th house, the working people will have good growth at job and will have promotion or salary hike too. There will be a possibility for some professionals to move to a distant land or foreign country in respect of their new project at job. However, people will have to meet some expenditures towards this too. This is a good time for the business people to invest more money to expand their business as well. As Vagra Guru aspects your 2nd house, there is no problem for your continued income and will get an opportunity to fulfill your promises too. The relationship of husband and wife will be healthy. They will also have possible chances of spending money on a foreign trip for their pleasure. However, in all these cases, Dhanusu Rashi people will have to meet some expenditures for the good purposes, which is unavoidable. At the same time, it is important to know, as the 4 major planets such as Saturn in the 3rd house, Rahu in the 4th house,
Ketu in the 10th house, and now Guru in the 6th house for your Dhanusu Rasi are all in Vagra mode. Overall, people who have Vagra Guru presence in their birth chart and or facing Jupiter Dasa or Buddhi need not to be panicked for anything. Whatever said and done, as the Jupiter is a 100% supernatural benefic planet, it will never let you down completely. My dear listeners, that's all for the day. Please remember the above said predictions are very common to everyone. If you like my presentation, just to encourage me, please press the like button and subscribe as well. I am on WhatsApp. If anyone needs to contact me, please call me on 0064 27405 6644. I repeat, 0064 27405 6644. Thank you all, and see you again in the YouTube when the Saturn transit takes place in March 2025. Until then, goodbye from Astro Kandan from New Zealand. Thank you.